வணக்கம் நண்பர்களே. நேற்று 18th ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இன்றைக்கி வந்து 18, 90, 20 ரைட். இந்த 3 ப்ரிசம் பேஸ் பண்ணி அந்த ப்ரிசம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய முதல் சம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் 6.19 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில். அப்போ இதில் ஃபார்முலா என்ன? ஒரு ப்ரிசத்தினுடைய டீவியேஷன் ஃபார்முலா வந்து பேசிக் I1 + I2 - ஏங்கிறது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். இதில் I1ங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்போ இது ப்ரிசம், இது ஒரு நார்மல் அப்படின்னா, இப்போ இதில் இந்த படக்கூடிய ரே நார்மலோட என்ன ஆங்கிள் ஏற்படுத்துதோ அது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ இதில் ரிஃப்ராக்ட் ஆகும் அந்த ரே, திரும்ப இதிலேருந்து வெளியில் போகும், பழையபடி ரிஃப்ராக்ஷன். இது எமர்ஜென்ஸ். அப்போ நார்மலோட எமர்ஜென்ட் ரே ஏற்படுத்தக்கூடியது I2. இப்போ இது என்ன? ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் ஏ. அப்போ I1, I2, A. இப்போ இதில் டீவியேஷனுங்கிறது நேர்கோட்டிலேருந்து அது எவ்வளோ விலகுது, அது நேராக போயிருந்துருக்கணும், இப்படி நேராக போயிருந்துருக்கணும். இது எவ்வளவு தூரம் விலகுதுன்னு சொல்கிறது தான் டீவியேஷன். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபார்முலா இருக்குது, I1 - I2 + I2 - இப்போ இதில் வந்து ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கே தெரியணும் அது 60 டிகிரின்னு சொல்லி. இப்போ I1 இங்கே கொடுத்துருக்காங்க, I1 is 30 and I2 is 75. அப்போ மொத்தம் என்னாச்சு? 105 ஆச்சு. அதில் 60யை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா டீவியேஷன் கிடைச்சிடும். டீவியேஷன் இஸ் 45 டிகிரி. 6.20. இந்த சம் ஒன்றும் ப்ரிசம் பேஸ் பண்ணி தான். அதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ப்ரிசம் இது, இந்த ப்ரிசத்துக்கு நார்மலாக ஒரு லைட் வந்து படுது. அப்போ இப்படி வந்து படும். அப்போ இந்த கேஸில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன? 0 ரைட். பட்டு இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமர்ஜென்ட் ரே இருக்கு பார்த்தீங்களா, இப்படி இதே லைனுக்கு வந்துடும். தட்ஸ் ஆல். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நார்மல் போடுவோம். இப்போ இங்கே இந்த இதுதான் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அந்த எமர்ஜென்ட் லைட்னுடைய அவங்க கொடுத்துருக்கக்கூடியது. இது வந்து கிரேசஸ் த சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் இந்த படக்கூடிய இந்த ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஏன்னா இங்கே ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் 90. இப்போ ப்ரிசத்தினுடைய ஆங்கிள் நமக்கே தெரியும் 60 டிகிரி. அப்போ அங்கே 60னா இதுவும் 60 டிகிரி. கரெக்டாக? சரி, இப்போ நமக்கு வந்து I1 தெரியுது, I2 தெரியுது. இதில் I2 நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, I2 is 90 ஆக்சுவலாக எமர்ஜென்ஸ், அதான் R. அப்போ இப்போ நான் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் போயிடலாம். D = I1 + I2 - A. அப்போ இங்கே I1 0 படத்தில் கிளியராக இருக்குது. I2 is 90, அதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், எமர்ஜென்ட் இங்கே -60. அப்போ டீவியேஷன் become 30 டிகிரி. ஃபைன், ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதனுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 60னா இதுவும் 60யாக தான் இருக்க முடியும், ரைட், ஆஸ் பர் ஜாமெட்ரி. அப்போ டேரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம், இங்கே கிரிட்டிக்கல் ஆங்கிள் 60ன்னு சொல்லி. ஃபைன். இப்போ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை வச்சு அந்த ப்ரிசத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நான் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா n = 1/sin IC. அப்போ 1 / sin of 60 டிகிரின்னு போடுவேன். sin 60 வேல்யூ என்ன? √3/2. இப்போ √3/2 2/1.732 √3 வேல்யூ. இதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா 1.15 வரும். அவ்வளோதான், இதான் ஆன்சர், ரைட். இப்போ இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிசம் பேஸ் பண்ணது தான். ஃபார்முலாவை கிளியராக எழுதுகிறேன். μ = ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிசம் இஸ் sin of A + D/2 / sin of A/2. இதான் நமக்கு ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ கரெக்டாக கற்று வச்சுக்காங்க. இதில் இந்த டீவியேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. டீவியேஷன் இஸ் 37 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ டீவியேஷன் கொடுத்துருக்காங்களா, ப்ரிசத்தினுடைய ஆங்கிளுக்கு என்னன்னு கேட்காதீங்க, தட் இஸ் ஆல்வேஸ் 60. ஸோ அவங்க கொடுக்கலனாலும் நீங்கள் எடுத்துக்கிடணும். இனி வெறும் சப்ஸ்டியூஷன் தான். அப்போ sin of
60 plus 37 97 எடுத்துக்கலாமா by 2 divided by 2 இங்கே divided by sin of 60 by 2 that is 30. இப்போ sin of 97 by 2னா உங்களுக்கு 48.5 டிகிரி வருது. இங்கே sin 30. இப்போ sin 30 நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது 1/2 அல்லது 0.5 இல்லைங்களா? இப்போ 48.5க்கு என்ன செய்ய, எனக்கு டேபிள் வேணுமே, நீங்கள் தடுமாறலாம். sin 45னுடைய வேல்யூ எவ்வளவு? 1/√2. அப்போ அது எவ்வளவுன்னா நமக்கு தெரியும், மனப்பாடமாக தெரியணும், 0.707. ஆக்சுவலாக இந்த டேட்டா நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் யூஸ் ஆகும். ஸோ 1/√2 வேல்யூ 0.707 ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு பக்கமாக தான் இங்கே இருக்க முடியும். ஸோ என்ன பண்ணுங்க, 0.75ன்னு வச்சுக்கேன். இப்போ ஈஸி, இதை என்னென்னு எழுதுவோம், 75 × 10⁻² -2ன்னு மாற்றலாம். இதை 5 × 10⁻−1ன்னு மாற்றலாம். இந்த -1 மேலே வரும்போது +1 ஆயிரும். 5ஆல் நம்ம இதை டிவைட் பண்ணோம்னா 15. இந்த -1 இதில் போடும்போது ஆன்சர் 1.5. சின்ஸ் இட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், they don't have any unit, so no unit. 1.5 போட்டாலே போதும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராப்ளம் 6.22. இது ஒரு ப்ரிசத்தினுடைய டிஸ்பர்சிவ் பவர் கண்டுபிடிக்கிறது, ஒமேகான்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொஸ்டினில் 3 கிவன் டேட்டாஸ் இருக்குது, அதாவது 3 கலர்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ டிஸ்பர்சிவ் பவருங்கிறது என்ன, 2 எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் NB - NR டிவைடட் பை மிட் கலர் தட் இஸ் green, அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை 1ல் சப்ராக்ட் பண்ணிட்டா அதான் ஃபார்முலா. அப்போ NV - NR டிவைடட் பை NG - 1. இப்போ என்ன பண்ணுவீங்க, கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். 1.632 - 1.613. இது எவ்வளோன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வேணாலும் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். 019 டிவைடட் பை 1.620 - 1. அப்போ என்ன பண்ணிடலாம், டிவைடட் பை 0.620 இப்படி வந்துடும் இல்லைங்களா? அப்போ இதை டிவைட் பண்ணணும். இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். நான் இதை 1.9 டிவைடட் பை 6ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 6ன்னு எடுத்திருந்தேன்னா இங்கே ஒரு 10⁻−1. இதை 1.9 எடுத்திருந்தா இங்கே 10⁻−2. இந்த -1 மேலே 1 எடுத்துக்கிட்டேன், +1 ஆயிடுச்சு. அப்போ 10⁻−2 + 1ங்கிறது வந்து -1. இங்கே 0.3 டைம்ஸ் 6 3s are 18. அப்போ இன்ட்டு 10⁻−1னா 0.03. எக்ஸாக்டாக உங்கள் புக் ஆன்சர்னா ஒரு 0வையும் 1ஐயும் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இதுதான் டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் திஸ் ப்ரிசம், ரைட்? தேங்க்யூ வெரி மச்.